வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரேடியல் ரோட்டில் இருக்க காவேரி ஹாஸ்பிட்டல் பிகைண்டில் இருக்க 2 BHK அப்பார்ட்மெண்ட்டை பற்றி தாங்க ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 யூனிட் வருங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் அவைலபிளாக இருக்குங்க. 901 ஸ்கொயர் ஃபீட் வரும். ப்ராஜெக்டோட எலிவேஷன் ஃபுல்லாகவே டெக்ஸ்சர் பெயிண்ட் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ ப்ராஜெக்டோட ஃப்ரண்ட் வியூ தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ ரேம்ப் எவ்வளோ ஹைட் வச்சு கட்டியிருக்காங்க, பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க. 8 வீட்டுக்கான கார் பார்க்கிங் வந்துடும். அதேமாதிரி கெஸ்ட் கார் பார்க்கிங்க்கும் ஸ்பேஸ் இருக்குங்க உங்களுக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா 5 feet செட் பேக் விட்டு தான் கட்டியிருக்காங்க. நான் செட் பேக் ஏரியாவும் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ப்ராப்பர்ட்டி இப்போ தாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு. ஸோ நடுவில் இருக்கிறது அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரை த்ரூ. கீழே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஏரியாவுக்கு பேக் சைடு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா 10 feet செட் பேக் வருங்க. உங்களுக்கு பைக் இருக்குன்னா நீங்கள் இந்த இடத்துல பைக் கூட ஸ்பேஸ் தனியாக விட்டுக்கலாங்க பைக்கு நீங்கள். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 phase EB கனெக்ஷன் வந்துடுங்க. 8 வீட்டுக்குமே 3 phase EB கனெக்ஷன் ஒன்று காம்பவுண்டில் வந்துடும். பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா நேம் போர்டு வந்துடும். உங்களுக்கான நேம் போர்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இது மெயின் கீழ் லாபி ஏரியா என்ட்ரன்ஸுங்க. இங்கே ஒரு வீடியோட ஃபோன் ஆக்சஸ் வந்துடும். தேர்ட் பார்ட்டி யாராவது வராங்கன்னா ஆக்சஸ் பண்ணால் மட்டும் தான் உள்ளே வர முடியும். அது போக பார்த்தீங்கன்னா CCTV கேமராவும் வந்துடுங்க உங்களுக்கு. ஸோ ஃபுல் வியூ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே தேர்ட் பார்ட்டி யாராக இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணால் மட்டும் தான் உள்ளே வர முடியும். உள்ளே வந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் போர்வெல் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ இதுதாங்க போர்வெல் உங்களுக்கு. ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஜான்சன் ஹை அண்ட் லிஃப்ட் வந்துடுங்க உங்களுக்கு. லிஃப்ட் 3rd floor வரைக்கும் ஆக்சஸ் ஆகுங்க உங்களுக்கு. ஸோ மேலே அப்படியே ஸ்டார்கேஸ் ஏரியாவில் கிரானைட்டில் வந்துடும். இதுதாங்க நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸு. ஈஸ்ட் ஃபேஸிங் தீக்குட் டோர் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில்லும் கொடுத்துருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 901 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. ரெடி டு மூவ் இருக்குது. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் கம் டைனிங் பார்த்தீங்கன்னா 16.6க்கு 11 வருங்க. இங்கே 3 phase EB கனெக்ஷன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஹாலோட ஃபுல் வியூ காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். அடுத்தது கிச்சன் பார்த்தீங்கன்னா 6.1க்கு 9 வந்துடுங்க. கிச்சனோட சைஸ் 6.1க்கு 9 வந்துடும் உங்களுக்கு. கிச்சன் உள்ள லாஃப்ட் ஷெல்ஃப் டிஃபால்ட்டாக வந்துடும். மெட்ரோ வாட்டருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. RO வாட்டருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சிங்க்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அப்படியே வெளில வந்தீங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 13.3 வந்துருங்க. இந்த பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி வந்துடும். பால்கனி பார்த்தீங்கன்னா 7க்கு 3 வருங்க உங்களுக்கு. கபோர்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டாகவே வந்துருங்க உங்களுக்கு. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம். ஸ்லைடிங் டோர் தான் அங்கே வரும் உங்களுக்கு. UPVC ஸ்லைடிங் டோர் தான் கொடுத்துருக்கு உங்களுக்கு. அதேமாதிரி டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4x2 25 டைல்ஸ் தாங்க கொடுத்துருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. இது காமன் டாய்லெட் வந்துருங்க. காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா 4க்கு 4.5 சைஸ் வந்துடும். டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு தான் நார்மலாக டைல்ஸ் ஒட்டுவாங்க. இவங்க அப் டு சீலிங் வரைக்கும் ஒட்டியிருக்காங்க. ஸோ இது ஒரு அட்டாச் பெட்ரூம் வந்துடும். 10க்கு 11 ரூம் சைஸ் வந்துருங்க உங்களுக்கு. கபோர்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டாக வந்துடும். இந்த ஒரு பெட்ரூம்லேயும் அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்னில் வந்துடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேலே அப் டு சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிவேர் தாங்க வரும் உங்களுக்கு. ஸோ இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 901 ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸிங் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. ஆல் இன்க்ளூசிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67,80,000 கோட் பண்ணுறாங்க. இது லாஸ்ட் யூனிட்ன்றதுனால மேக்ஸிமம் நெகோசியேஷன் பண்ணி கொடுக்கலாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ யாராவது கோவிலம்பாக்கம் ரேடியல் ரோடு பிகைண்டில் ரெடி டு மூவில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானதுங்க. ஸோ அப்படியே டெரஸ் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஆக்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ மேலே அப்படியே ஓவர் டேங்க் வந்துடும். ஸோ நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பில்டிங்க்கு பின்னாடி தாங்க காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த காவேரி ஹாஸ்பிட்டலேருந்து 500 மீட்டர்ஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க உங்களுக்கு. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 3rd floorல 2 வீட்டுக்கு ப்ரைவேட் டெரஸ் கொடுத்துருக்காங்க. அதான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. அது போக OTS வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த பக்கம் இருக்க டெரஸை நான் காமிச்சிடுறேன், பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்ட்டு. ஸோ உங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் இருந்தாலும் நான் டெரஸ் வரைக்குமே இவங்க ப்ரீமியமாக தாங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஈட்டிங் ரெஸ்டாரண்ட் டைல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தாங்க 67,80,000 வருது. அதுலேருந்து ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. எல்லாருக்கும் தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.